நம்ம கிராஷ் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? டேக் இட். ஸோ நண்பா இன்றைக்கும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நண்பா என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு பார்த்தா வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. ஹலோ கைஸ், இட்ஸ் Sachin. I hope you're having a great day, Monday, Tuesday. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரோன் வாங்க போகிறதுக்காக போய் விசாரிக்க போகிறோம். ட்ரோன் வந்து விசாரிக்க போகிறோம். ரைட் நோ ஐ மீன் பெங்களூர். ஸோ பெங்களூரில் வந்து சில இடத்துல எல்லாம் போய் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்து போகிறேன். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன எனக்கு வேறையும் வேலை ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ட்ரோன் வந்து தேட போகிறோம். சத்தியமாக ட்ரோனுங்கிறது வந்து நான் என் லைஃப்பில் வந்து நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்காத ஒரு பொருள். நான் உனக்கு கிடைக்காதா சச்சின் அப்படின்னு நினைச்ச ஒரு பொருள். ஸோ இப்போ என்னன்னா, ஓகே, ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி. ஸோ அதுக்காகவும் யூஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம ட்ராவல் வந்து போக போகிறோம், நார்த் ஈஸ்ட் போக போகிறோம். ஸோ அதுக்காகவும் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ வாங்க போகிறதுனால நிறைய கஷ்ட நஷ்டம் இருக்கும், ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் எப்படியாவது மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து வாங்குறதா முடிவு பண்ணி பெங்களூர் போய் சர்ச் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நண்பா பெட்ரோல் போட வந்தோம், பெட்ரோல் போட்டுருவோம். அக்கா 350 ஸ்கேன். நண்பா ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோவ்ளாக் பண்ணுறேன். ஐயா முதல்ல மாட்ஸில்லா ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா பெங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, பட் போய் விசாரிச்சுட்டு வர போகிறேன் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு. ஏன்னா ட்ரோனுக்கு வந்து ஈஸியாக வாங்குற மாதிரி ஹப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் மும்பை, இந்த மாதிரிலாம் பிளேசஸ். எந்த மாடல் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு பில்லு, வாரண்டி, கேரண்டி அது இது ஒரு அளவும் வராது. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தருவோம், அது ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் பெங்களூர்லேயோ மும்பைலேயோ ட்ரோன்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆளுங்க இருக்காங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு கரெக்டாக தெரில. பெங்களூருக்கு போன தடவை போகும்போது ஃபைனை போட்டான். இந்த தடவை ஃபைன் போடாத அளவில் ஓட்ட வேண்டியது. எனக்கு வேற ஒரு 2 டேஸாக ஜலதோஷம். வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக ஜலதோஷம் தான். ஜா லைன்லாம் வலிக்குதுப்பா, அந்த நாடி எல்லாம் வலிக்குது. அதனால என்ன தெரில, ஒருவேளை ஒமிக்ரானாக இருக்குமோ. இதுதான் அத்திப்பள்ளி டோல்கேட். என்ன கூட்டமாக இருக்குது, எல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க போல் பெங்களூருக்கு. இந்த டைமில் வந்து ஐடி ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. எப்பாடி எலக்ட்ரானிக் சிட்டி இங்கேருந்து எப்படியும் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் டிராஃபிக். சே, இந்த வண்டிக்காரன் இங்கே விடலன்னு பாடா கேப் இருக்குப்போ. கரெக்டாக இந்த இடத்துல போலீஸ் நிற்பாங்க. இப்போ நிற்கிறாங்களா? இன்னும் இன்றைக்கி போலீஸே காணோம். காலையில் எல்லோரும் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்கன்னு ஒரு பரிதாபத்தில் விட்டாங்களோ. நிறைய பேருக்கு நம்பிக்கையே வரல நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு. இந்த ட்ரோனுங்கிறது வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு வந்து நான் அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னா சொல்கிறேன். இல்லைன்னா அது கிரிஞ்ச் ஆயிரும். வாங்கவே இல்லை, சும்மா உட்காந்து எமோஷ்னலாக அப்படியே அது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்போம். டோல்கேட், எக்ஸ்பிரஸ் ஹைவே டோல்கேட். ஒரு நாளைக்கு பயந்துட்டேன் நண்பா. போலீஸ்காரன் நான் இந்த இதுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் காசு எடுக்கிறதுக்கு பிரேக் போட்டேன். அவன் என்ன நினச்சிட்டான், ஆக்சுவலி அந்த டைம் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் என்ன நினச்சிட்டான், குடிகாரன் போல அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து நம்ம இது வைசரோட சேர்த்து ஒரு புட்டிச்சாம பாருங்க. அப்படியே பயந்துட்டேன். அப்புறம் தான் ஊதுங்கிறான். டேய் குடிக்கலடா, அப்புறம் ஊதிட்டு வந்துட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எங்கே ஃபைன் வாங்கினோமோ அதே ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். 49 கிலோமீட்டர் ஸ்பீட். ஏன்னா 50 தாண்டிடுச்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், 50 ஸ்பீட் லிமிட்டு 49லே போகணும். ஐயோ போலீஸ்காரன் நின்னா பிடிப்பான். இருந்தாலே அதுக்கு ரிஸ்க்கு. அன்றைக்கி 1000 ரூபா கொடுத்ததே இன்னும் 2-3-4 நாள் ஆச்சு. இன்னும் என்னால் ஜீரணிக்கவே முடியல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன் சச்சின். நண்பா என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு பார்த்தா வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. வண்டியை நிப்பாட்டி அப்படியே வச்சுட்டு மேப் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா கட் ஆகி போச்சு. ஐயோ, கரண்ட்டு சுத்தமாக வரலையே. 50,000 கிலோமீட்டர் ஆனோன்னு வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சோ. ஐயோ, பேட்டரியை கழட்டி பார்ப்போம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயோ, டூல்ஸ் வேறு எடுக்கலையே. இதில் இருக்காது. இப்போ ஆன் ஆயிடுச்சு.
டேய் பயந்துட்டடா. இப்போ பேட்ரி ஏதோ இஷ்யூ இருக்குது, ஏதோ தண்ணியாக கிளம்பு அது இதுன்னு ஏதோ சம்திங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சை கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சுன்னா பாருங்களேன். தேங்க் காட், ஹோலி ஃபக். இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை நண்பா. R15 யமஹாவை நம்பி மறுபடியும் போயிடுச்சு, மறுபடியும் போயிடுச்சு. ஸோ அப்பாடா ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஐயோ இனிமேல் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் நம்ம கையில் எப்பவும் வச்சுருக்கணும் போல். ஸோ நண்பா பாவம் இவர் வண்டியிலேருந்து ஏதோ இது விழுந்துருச்சு போல். நான் சும்மா நின்று அப்படியே சைடு ஒதுக்கிட்டு இருந்தேன். பாவம் ஒரே ஜலதோஷம்பா. இந்த வண்டியிலேருந்து விழுந்துருக்கு. அவர் அங்கே நின்னார், நானும் அங்கே நின்னேன். நான் கூட அவர் தான் நினச்சேன் ஆக்சுவலி இந்த வண்டியோட. அவன் கவனிக்காமல் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்க, லூசுப்பையா. நண்பா ட்ரோன் விசாரிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு தமிழ் செல்வியை ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்னால் அவளும் வாங்க போகிறாளாம். ஸோ வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கா. போயிட்டு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை 50mm லென்ஸ் கேமராவுக்கு வாங்குறதுக்காக வந்திருந்தேன். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி கேமரா அது இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னான். அது என்னன்னு போய் பார்க்கணும். ஸோ நண்பா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அவென்யூ ரோடுன்னு ஒரு இடமா, நீங்களும் பெங்களூரில் ஏதாவது இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். அவென்யூ ரோடு இஸ் த பிளேஸ் டு கெட் யுவர் ட்ரோன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே ட்ரோன் கிடைக்காதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா பொதுவாக கேமராஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ட்ரோன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க, சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ அது என்ன கணக்குன்னு தெரில. அவள் சொல்கிறா தேடி பார்க்கலாம் அப்படின்னு. போயிட்டு தேடி பார்த்துட்டு சொல்கிறேன். மணி இப்போ 12:30 ஆச்சு. வந்து மெஜஸ்டிக் வந்துட்டோமோ? இப்படிதான் இப்படி போய் இருக்கிற ஒரே ரோடு தான் இந்த ரோடு தான். அந்த போகுதில்ல அந்த ரோடு தான். ஐயோ ஆமாம் ஆமாம். ஸோ நண்பா இன்றைக்கும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபைன் எதுவும் கட்டலை. ஸோ போலீஸ்காரன் பிடிக்கும் போதே கேமரா ஆன் பண்ணியிருக்கலாமோ? சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு ஆன் பண்ணல. கொஞ்சம் பயப்படுவாங்க. கோப்ரோ இருந்தால் பேச மாட்டாங்க. கரெக்டாக என்ன பேசணுமோ அதை மட்டும் அளந்து பேசுவாங்க. ஈரா எங்கே வைக்கிறது? அதான் பார்க்கிங் எங்கே? அந்த பக்கமா? அது அப்படி சொல்ல வேண்டியதானே. உடனே குதிச்சிருவாங்க. ஏதோ தீவிரவாத போலீஸ்காரன் கூட இப்படி எல்லாம் பிடிக்கல. அவனுக்கு வேலை போயிடும், அவ்வளோதான். சொன்னோம்பா கடந்த ஒரு அரை மணி நேரமாக நடந்துகிட்டே இருக்கேன். இன்னும் வந்து ட்ரோன் வந்து ப்ராப்பராக சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கல. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் சொல்கிறாங்க. பசி தாங்க முடியாமல் அப்படின்னா எனக்கு இது வேணுமா இது வேணுமா? ஐஸ்கிரீம் இதுல சாக்லேட் ஃப்ளேவர். கஷ்டப்பட்டு நடந்து வந்து ரேட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் வந்து லைக் அவைலபிலிட்டி எல்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 2 days 3 days ஆகும்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து தான் எடுத்து கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேசாமல் நம்ம டேரெக்டாக சென்னையிலே போய் வாங்கிக்கலாம்னு தான் ஐடியா. அப்படிதாங்க. அப்படிதான். பிஸி யாருக்கு இது? எது எது இது எனக்கு ராகா. ஹாய் ஹாய் இன்டெரக்ஷன்லாம் கிடையாது எனக்கு. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியும், ஜாஸ்தி தெரியும். இவங்க ஒரு பெரிய இன்ஸ்டாகிராமர் அண்ட் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க ஒரு யூடியூப் சேனல் ஓனர், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர். இப்போ ட்ரோன் பைலட் வேறு ஆகிறதுக்கு வந்து பிளான் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். கொஞ்சம் தூரம் நடந்ததுலேயே டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம். ஆமாம். இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கணும். ஏதோ என்ன ரோடு? எஸ்பி ரோடு வந்து போய் பார்க்கணும். நம்ம பசங்களுக்கு பைக்கெல்லாம் ஜேசி ரோடு, இது எஸ்பி ரோடு. நம்ம வந்தாங்க நண்பா. நம்ம கிராஷ் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? Take it. A few inches later. ஏற்கனவே பிடிச்சாங்க. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பிரிட்ஜ் மேலேயா? அப்பா ஐயோ பஸ் வருது. ஜஸ்ட்டு மிஸ். பின்னாடி ஒரு பஸ்ஸு. அந்த
போலீஸ்காரன் பார்த்த உடனே நம்ம ஞாபகம் இருக்குது போல் லைட்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சு ஃபைன் கட்டாமல் வந்திருக்க சச்சின். இங்கேருந்து நாங்கள் இப்போது இந்த ஏரியாவில் தேடியாச்சு. அந்த எஸ்பி ரோடு வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். மெஜஸ்டிக்ங்கிற இடத்த சுற்றி தான் இதெல்லாம் இருக்குது போல். ரோடு இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. வந்த ரோடெல்லாம் படு பயங்கரமாக நண்பா. ஏன்னா சார்ஜ் அந்தளவுக்கு இல்லை, 40% தான் கோப்ரோவில் இருந்தது. அதனால தான் அதெல்லாம் தேவையில்லாமல் ரெக்கார்ட் பண்ணல. ஃபைனலி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். என்ன பிளான்னா வந்து சென்னையில் வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு இப்போ வந்து பார்க்கணும். நான் சென்னை வந்து நாளைக்கு இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ கிளம்புற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளை ட்ரோன் வாங்குறதுக்காக சென்னை எல்லாம் போகிறேன். ஸோ இந்த ரைடு போக போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இந்த போலீஸ்காரங்க தொல்லை வேறு தாங்க உள்ள பார்த்துருப்பீங்க, 2-3 தடவை பிடிச்சாங்க. இட்ஸ் ஓகே, பெங்களூர். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐல் see you guys in the next video. Until then, bye from Sachin.